வால்பாறை ட்ரிப்பில் இப்படி ஒரு நல்ல சம்பவம் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக சாத்தூரில் இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டோம். இங்கேருந்து வேன் புக் பண்ணி பூஜையை போட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் 4 மணிக்கெல்லாம் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். நம்ம கோவையில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு வால்பாறையை நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கி ஃபால்ஸில் ஒரு குளியல் போட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் மலை ஏறும்போது தான் அந்த ட்விஸ்ட்டு. வேன் பஞ்சர் ஆனால் கூட நான் பசங்க விடுவாங்களா? ஸ்டெப்னி மாற்றுற டைமில் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். 40 ஹேர்பின் பென்ஸை வளைஞ்சு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. போகிற வழியில் டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு செமையாக இருந்துச்சு. வால்பாறையில் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கூழாங்கல் ஆற பார்த்துட்டு புக் பண்ணி வச்சுருந்த ரூமுக்கு போயிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரூமில் கார்ட்ஸ் விளையாட்டு, செம்மையான சாப்பாடு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு செம்ம பண்ணால் ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் டே க்ரீன் எஸ்டேட் மார்னிங் வைபு. மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற கடையில் சாப்பாடை போட்டு ரூம்ஸை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சாக்லேட் அண்ட் டீ பவுடர் ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக பாலாஜி டெம்பிளுக்கு போனோம். அங்கே போகிறதுக்குள்ளே டெம்பிள் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அங்கே ரீல்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தலைநார் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். தலைநார் வியூ பாயிண்ட் வந்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் வேவு. கையத்தோடும் அளவுக்கு சில்லுன்னு க்ளோட்ஸு, பார்க்குற இடமெல்லாம் பச்சை கலரில் எஸ்டேட், காற்று முகத்தில் அடிக்கிற ஃபீலிங்கு. இந்த இடம் பார்த்த உடனே ஒரே தாட்டு, இதை மிஸ் பண்ணிட்டா லைஃப்பில் ஒரு அழகான ஸ்பாட்டை மிஸ் பண்ண மாதிரி. வால்பாறைக்கு பை சொல்ல மனசே இல்லை, ஆனால் மெமரிஸ் ஹெவியாக இருக்குது. இது போல் ட்ரிப் போக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.